ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன். பாலாவுனுடைய சகசரநாமத்தை பண்ணவர் பார்கவ ரிஷின்ட்டு ஒருத்தர். எல்லா சகசரநாமத்துக்கும் ஒரு ரிஷி உண்டு. அந்த பார்கவ ரிஷி அதை பற்றி இன்றைக்கி பேசணும். புண்ணியம் ஜாஸ்தி, கேட்கணும். அதை ரொம்ப புண்ணியம் ஜாஸ்தி. அந்த பார்கவ மகரிஷி வீட்டில் இருந்துட்டு சின்ன வயசு 15 வயசு 15 வயசில் வீட்டில் இருக்கும்போது பசு அவங்க வீட்டில் இருந்திருக்கு. காமதேனு பசு அவங்க வீட்டில் இருந்திருக்கு. அந்த காமதேனு பசுவை வந்து எப்படி குளிப்பாட்டுவார்னா, காமதேனு பசுவுக்கு வாலில் இருந்து தலையினுடைய கொம்பு வரைக்கும் ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ், இப்படி பசுவை ஸ்நானம் பண்ணுவாராம், குளிப்பாட்டு வரான். ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ், ஐம் க்ளீம் சவ். அந்த பசுவனுடையிலிருந்து பாலை எடுத்து அவரே கறந்து பஞ்சகவியத்தை எடுத்துட்டு அவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த பாலை கறந்து எடுத்துன்னு போயிட்டு பாலாவனுடைய ஸ்ரீசக்கரத்தில் வச்சுட்டு நித்தியமும் அபிஷேகம் பண்ணி, ருத்ரன் சொல்லி அபிஷேகம் பண்ணி, ஒரு பில்வமாக எடுத்து பூஜை பண்ணுவாராம். பூஜை பண்ணிட்டு இருக்கிறச்ச ஒரு நாள் பார்கவருக்கு என்ன தோன்றிருக்கு, பாலாவை நம்ம பூஜை பண்ணுறோம், பாலாவை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியலையே, நமக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசாரப்பட்டு ரொம்பவும் என்ன நம்ம எதுவும் சொல்ல முடியலையே, பாலாவுக்கு வந்து நாம் அபிஷேகம் பண்ணுறோம், பசுவை குளிப்பாட்டுறோம், ஆனால் அம்மாவுக்கு வந்து நம்ம சோஸ்திரங்களை சொல்ல முடியலையே, நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பாலாம்மா என்னம்மா இந்த மாதிரி எனக்கு வாய் திறந்து சொல்ல முடியலையே, எனக்கு வாக்கு வரலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே விசாரப்பட்டு இருக்காராம். அப்படி இருக்கும்போது இப்படி சில மாதங்கள் கழிகிறது. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பாலாவையே நினச்சிட்டு படுத்துட்டு இருக்காராம். எப்படி படுத்துட்டு இருக்காராம், ராத்திரி அவர் மனசுக்குள்ளே அந்தர்முக சமாராத்யா மனசுக்குள்ளே பூஜை பண்ணுறாராம். எப்படி மனசுக்குள்ளே பூஜை பண்ணுறாருன்னா, அம்பாளுக்கு இந்த சின்ன பாதம் இருக்கு இல்லையா, பிஞ்சு பாதம், அந்த பிஞ்சு பாதத்தில் மருதாணி பூசுகிறாராம். மருதாணி பூசிட்டு காலில் கொலுசு இட்டு போட்டுண்டு காலில் தண்டை போட்டு சதங்கை போட்டு எல்லாத்தையும் சின்ன பாதம், அந்த சின்ன பாதத்துக்கு சின்ன கொலுசு, சின்ன தண்டை, சின்னதாக சதங்க அதெல்லாம் கட்டி வச்சுருக்காராம். முள்ளமாக மருதாணி பூசுகிறாராம். என்ன சின்ன குழந்தை இல்லையா, முள்ளமாக மெதுவாக பூசி வச்சுருக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. பச்சை பாவாடை, பட்டு பாவாடை கட்டுறாராம். ஒரு உத்தரியத்தை மேலே போட்டாராம், அதே மாதிரி பச்சை கலரில். ஒரு முத்து மாலை, ஒரு வரிசை, 2 வரிசை முத்து மாலை, 5 வரிசை முத்து மாலை, 10 வரிசை முத்து மாலை, அதுக்கு ஒரு பதக்கம், அதுவும் மனசுக்குள்ளேயே நினச்சி போடுறாராம். காதில் வந்து கண்மையிட்டு சாந்திட்டு நல்லா தலைவாரி பிச்சிப்பூ வச்சு இப்படி மனசுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்காராம். அப்படி ஆனந்தமாக இருக்கா அவருக்கு. இந்த மாதிரி நினைக்க சொல்ல இந்த மாதிரி பாலாவுக்கு பண்ணுறோன்னு சொல்ல உடனே பால் சாதத்தை எடுத்து சாதத்தை வச்சு பாலை கலந்து கல்கண்டு தூள் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு என்ன பண்ணுறாரா, பாலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாராம். அம்மா பாலா சாப்பிடுமா, குடுன்னு ஓடுறாளாம். ஆமாம் சாப்பிடு, மறுபடியும் குடுன்னு ஓடுற, இந்தா அங்கே போகக்கூடாது, இந்த சாப்பிட்டு போ, மறுபடியும் அப்படி சரி, மறுபடியும் உட்கார வச்சு மறுபடியும் ஊட்டுறாராம். போதும் போ அப்படிங்கிறாளாம். மறுபடியும் வாழைப்பழத்தை எடுக்கிறான், துண்டாக நறுக்கி தேனை விட்டு மறுபடியும் அதை கொடுக்குறான். 2 ஸ்பூன் சாப்பிட்றது தான். மறுபடியும் என்ன பண்ணுறது, அங்கங்கே ஓடி வருதான். இவரோ நடக்க முடியல, பின்னாடியே போயிட்டு இருக்கார். இந்தா சாப்பிடு. இப்படியாக அந்த உபாசனையை ராத்திரி வேலை அவர் அப்படியே கற்பனையில் பண்ணிகிட்டே வர்றார், மனசால் ஆராதனை பண்ணிகிட்டே வர்றார். அவள் பாலா இல்லையா, பார்கவருக்கு என்னென்னலாம் பாடம் புகற்றா அப்படிங்கிறது அந்த இடத்துல என்னென்னலாம் செஞ்சுட்டு வர. அந்த பிஞ்சு பாதம் நடக்கும்போது, பாலாவினுடைய பிஞ்சு பாதம் நடந்து வரும்போது பார்கவருக்கு காட்சி கிடைக்கிறது. அந்த பாதத்தை, அந்த பிஞ்சு பாதம் நடந்த இடத்தை, ஸ்பர்சம் பட்ட பூமியை தேவாதி தேவர்களெல்லாம், இந்திராதி தேவதைகள்லாம் தொட்டு வணங்குறதா, அந்த பாத தூளியை தலையில் சிரசில் தேய்ச்சிக்கிறதான். இது பார்கவருக்கு தெரிகிறது. பாலா இருக்கும்போது நிறைய பசுக்கூட்டமாக இருக்கான். பசுக்கூட்டத்தை பார்த்துட்டு இருக்காராம். ஓ, அதுவும் அவருக்கு மனப்பாடம் மாறுது. என்னென்னு சொல்லிட்டு மனப்பாடம் மாறுது. பாலா இருக்கும்போது அவளோட பரிவார தேவதைகள் அப்படியே நடந்து போகிறாங்களாம்.
அதுவும் அந்த காட்சியும் அவருக்கு கிடைக்கிறது. சர்வாபரண பூஷிதியா பாலா எப்படி சர்வாலங்காரமாக இருக்காளோ அதே மாதிரி எல்லா பரிவார தேவதைகளும் அப்படியே நடந்து போகிறதா. இப்படியே வந்து ஒவ்வொரு காட்சியாக, ஒவ்வொரு விசேஷமாக, ஒவ்வொரு தகவலாக பார்கவருக்கு தெரிய வருது. தெரிஞ்சிட்ட உடனே கொஞ்சம் கண் அசர்றாரு. இதே நினப்பு மனசில் ஓடின்னு இருக்கு. இப்படியே இது பண்ணிட்டு இருக்காரு. பாலா சிரிக்கிறாளாம். பாலா சிரிச்சிட்டு திருப்பி இப்படிங்கிறாராம். மறுபடியும் வாழைப்பழத்தை ஊட்டுறாராம், மாம்பழத்தை ஊட்டுறாராம், கல்கண்டு கொடுக்குறாராம். மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் கண் அசருது. லீலையை நடத்தணும்னு சொல்லிட்டு பாலா தீர்மானம் பண்ணியாச்சு. லீலையை நடத்தணும்னு சொல்லிட்டு லீலையை நடத்தணும்னு சொல்லிட்டு பாலா தீர்மானம் பண்ணிட்ட உடனே மறுபடியும் ஒரு சிரிப்பு, மறுபடியும் ஒரு கொலுசு சத்தம் எல்லாருக்கும் அந்த பார்கவருக்கு கேட்குறது. அப்படியே தூங்குறாரு. பாலாவும் அவர் கூடயே இருக்கா, உட்காந்துட்டு குழந்தையாக இருந்துட்டு அப்படியே இருக்கா. என்ன நடக்கிறது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்கவர் மனசுக்குள்ளேயே அந்த தூங்கும்போது அந்த பிஞ்சு பாதத்தை தடவி தொட்டு 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 கண்ணில் ஒத்திண்டு அப்படியே பிடிச்சிண்டு அம்மா அம்மா அம்மான்னு பராசக்தியினுடைய பாதத்தை பார்கவ மகரிஷியை பிடிச்சிட்டு இருக்கார். என்ன பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பிடிச்சுட்டே இருக்கார். நல்ல தூக்கம் வந்துடுது. பாலாவும் அப்படியே இருக்கா. காத்தால் எழுந்துட்ட உடனே பாலா எங்கே? 3 மணிக்கு எழுந்துக்கிறாரு. பாலா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சத்தம், ஒரு கேட்குறது. சிரிப்பு சத்தம் கேட்டு இவ்வளவு விஷயங்கள் பாலா கொடுத்துட்டு போயிருக்கா, இவ்வளவு காட்சியை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் நாமாவளியாக எழுதுறாரு. அதுதான் பாலா சகஸ்ரநாமம். அது எல்லாத்தையும் எழுதுறாரு நாமாவளியாக. காத்தால் எழுந்துட்ட உடனே ஒன்றும் பண்ணலை. ஸ்நானம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு பாலாவை உருவகப்படுத்திட்டு அருணகிரண ஜாலகி அஞ்சிதா சாவகாசா வித்ருத ஜபாபடிகா புஸ்தகா அபிதிகஸ்தா இதரகர வராட்யா புல்ல கல்லார சமஸ்தா நிவசதி ஹிருதி பாலா நித்திய கல்யாண சீலா. என் இருதயத்தில் வந்தமர்ந்த பாலாவே, எனக்கு மங்களத்தை கொடுத்த பாலாவே, புஸ்தகத்தையும் ஜபமாலையும் வைத்து கொண்ட பாலாவே, உனக்கு நாமாவளிகளை அர்ப்பணிக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன் என்று கைகூப்பி வணங்கி சொல்லுகிறார். ஆனந்த சிந்தவே நமக, ஆனந்தாயை நமக, ஆனந்தமூர்த்தி வினோதின்யை நமக, திரிபுராயை நமக, சுந்தரியை நமக, பிரேம பாதோநிதையை நமக, அனுத்தமாயை நமக, வாமார்த்த கக்வராயை நமக, பூஜ்யை நமக, விபூஜ்யை நமக, சாங்கரியை நமக, சிவாயை நமக, சிருங்காரமூர்த்தியை நமக, வரதாயை நமக, நந்தின்யை நமக, லட்சணவத்யை நமக, வசிஷ்டாலய தேவதாய நமக, கோலோக தேவியை நமக, லோகஸ்ரீ நமக, கோலோக பரிபாலகாய நமக, அவிர்தான்யை நமக, தேவமாத்திரே நமக, பிருந்தாரக வராணேஜய நமக, ருத்ரபத்னே நமக, பத்ரமாத்திரே நமக, சுதாதாராய நமக, அம்புவிக்ஷத்தை நமக, தட்சிணாய நமக, யஜ்ய சமூர்த்தியை நமக, சுபாலாய நமக, தீரநந்தின்யை நமக, க்ஷீரபூர்ணார் வகத்தியை நமக, சுதாயோன்யை நமக, சுலோச்சனாய நமக, ராமானுகாய நமக, சுசேவியாய நமக, சுகந்தாலய வாசகாய நமக, சுசாரித்ராய நமக, சூத்ரிபுராய நமக, சூஸ்தன்யே நமக, ஸ்தனவத்சலாய நமக, ரஜஸ்வலாய நமக, ரஜோ யுக்தாய நமக, ரஞ்சிகாய நமக, ரங்கமாலிகாய நமக, ரக்தப்பிரியாய நமக, சுரக்தாய நமக, ரஜரங்க ஸ்வரூபிண்யே நமக, ரஜசுக்ராம்பிகாய நமக, நிஷ்டாய நமக, ரதினிஷ்டாய நமக, ரதிசீபிருகாய நமக, ஹாவா பாவாய நமக, காமகேளி சர்வஸ்வாய நமக, சுரஜீவிகாய நமக, சுயம்பு குசுமானந்தாய நமக, சுயம்பு குசுமப்பிரியாய நமக, சுயம்பு பிரீதி சந்துஷ்டாய நமக, சுயம்பு இந்த காந்தாகிருதிய நமக, சுயம்புஸ்தாய நமக, சக்திபுடாய நமக, சரஸ்வதியை லக்ஷ்மியை நமக, பரபிரம்ம ஸ்வரூபிணியை நமக, சக்தியை நமக, சக்தி திருசே நமக, உல்லாசாய நமக, நிர்த்வந்தரியை நமக, துவைத கர்ப்பிணியை நமக, நிஷ்பிரபஞ்சாய நமக, மகாமாயாய நமக, சப்ரபஞ்சாய நமக, சோவாசின்யை நமக, சர்வ விஸ்வம் உத்பத்தி தாத்திரை நமக, பரமானந்த சுந்தரியை நமக, லாவண்ய சிந்துலகரியை நமக, ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை நமக, பக்த அபீஷ்ட பலப்பிரதாய நமக, ஸ்ரீ புவனேஸ்வரியை நமக. பார்கவர்கிட்ட வந்து அவருடைய பத்தினி வந்து கேட்குறா, என்ன சுவாமி சகஸ்ரநாமத்தை சொன்னீங்க? எப்படி சுவாமி, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, வாயில் வராது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எப்படி சுவாமி சொன்னீங்க? அந்த பார்கவனுடைய பத்தினியை பார்த்து சொல்கிறாரு, பத்தினியும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறாரு, அம்மா நேற்று பாலா வந்தா, நடந்தா, ஓடுனா, பால் சாதம் கொடுத்தேன், எங்கே சுவாமி கொடுத்தா, நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலையே, எப்படி இதெல்லாம் சுவாமி நடந்தது? எல்லாம் மனசால் பண்ணேன், செஞ்சேன், பாலா என்ன அனுகிரகம் பண்ணா. என்ன சுவாமி சொன்னீங்க? கடைசியில் ஒன்று பண்ணாம்மா. என்ன சுவாமி பண்ணா? தன்னுடைய பிஞ்சு பாதத்தில் இருக்கிற மருதாணியை கலந்து அந்த அப்படியே எடுத்து என்னுடைய வாயில் போட்டால் நாமாவாக வந்தது.
என்ன கருத்து சுவாமி அந்த சகஸ்ரநாமத்தில்? ஆமாம்மா, அவள் தான் பசுவாக இருக்கான்னு சொல்லி காமிச்சு கொடுத்தா, அதனால் நான் நந்தின்யைன்னு நாமாவளியை போட்டேன், லட்சணவத்தியைன்னு சொல்லிட்டு போட்டேன். வசிஷ்டனுடைய கொட்டிலில் அவள் தான் தேவியாக இருந்திருக்கா, வசிஷ்டாலய தேவதாயைன்னு போட்டேன். எல்லாம் அவள் என் வாக்கில் எப்படி வந்து நின்னான்னு தெரியாது, 1000 நாமாவளியும் போட்டுட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு உலகத்துக்கு நீங்கள் என்ன சுவாமியே சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னால், பாலா அனுகிரகம் பண்ணியாச்சு, என்னுடைய திருவாயில் வந்தாச்சு. என்னுடைய திருவாயில் மருதானியினுடைய குழம்பை என்னுடைய திருவாயில் போட்டால் அதனுடைய வாக்கு விபூதியாக அவள் தான் வந்தா. இந்த பிரபஞ்சம் தேவலோகமும் இந்த மண்ணுலகம் விண்ணுலகமும் இந்த பாலாவின் சகஸ்ரநாமத்தை எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன் பண்டிதனாகிறான், மேதாவியாகிறான், ஞானியாகிறான், புத்திவான் ஆகிறான், யோக்கியவான் ஆகிறான் அப்படின்னு பாலா அனுகிரகம் பண்ணா. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். என்ன சுவாமி சொல்கிறீங்க? ஆமாம்மா, காரிய சித்திகரியை நமக, அனங்க குசுமாயை நமக, அனங்க மேகலாயை நமக, அனங்க ரேகாயை நமக, அனங்க வேகின்யைன்னு சொன்ன அவளுடைய பரிவாரங்கள்லாம் சொன்னேம்மா அப்படிங்கிறா. அந்த பார்கவ முனியின் பாதம் தொட்டு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை இந்த சகஸ்ரநாமத்தை சொல்லும்போது புனிதமாகும். நீங்கள் எல்லாம் சௌபாகியம் அடைவீர்கள், வாழ்வாங்கு வாழ்வீர்கள்.